நம்ம வீட்டில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ 2 பேர் யார் இருந்தாலும் சரிங்க, என் குழந்தை சரியாகவே படிக்க மாட்டேங்குது, என் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது, புஸ்தகத்தை கண்டாலே அதுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, சரியாக படிக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன எளிய பரிகாரம் சொல்கிறேன். ஆனால் அற்புதமான பலனை கொடுக்குங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள எந்த கோயிலில் அனுமன் சன்னதி இருக்கும், இல்லை தனியாக ஆஞ்சநேயர் கோவில் இருந்தாலும் சரிங்க, 17 வெத்தலையை ஒரு வெத்தலையாக பச்சை நூலில் கட்டி அதை ஆஞ்சநேயருக்கு அந்த மாலையை கொண்டு போய் சாத்தி ஒரு அர்ச்சனையை, யார் பையன் பேர்லையோ பொண்ணு பேர்லையோ ஒரு அர்ச்சனையை பண்ணி, என் பிள்ளைய கொண்டாந்து உன்கிட்ட விட்டுட்டேன்ப்பா, நீ தான் பார்த்து நல்லபடியாக அதுங்களுக்கு நல்ல புத்தியையும் சித்தியையும் நல்ல அறிவையும் கொடுத்து நல்லா படிக்க வச்சு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி மனசார கும்பிட்டுட்டு வாங்க. சிறந்த பலனை, கை மேலே பலனை கண்கூட பார்ப்பீங்கங்க. இந்த வாரம் போட்டுட்டு உடனே அடுத்த வாரம் எல்லாத்துலேயும் அதுங்க 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆஞ்சநேயர் மீது அதீதமான நம்பிக்கையை வைக்கணும், ஆழ்ந்த பக்தியை வைக்கணுங்க. இது 2 தான் ரொம்ப முக்கியம் ஆஞ்சநேயர்கிட்ட. அதனால் கண்டிப்பாக இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், சிறந்த பலன் கிடைக்கும். கண்கூட நீங்கள் கைமேலே பலனை நிச்சயம் பார்ப்பீங்க. செஞ்சு பாருங்கள், அப்புறம் பாருங்கள் உங்கள் பொண்ணும் பிள்ளையும் எப்படி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த எளிய பிரார்த்தனையை புதன்கிழமை, ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நீங்கள் தவறாமல் வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வரணுங்க. கைகண்ட பலன் நிச்சயம் கிடைக்குங்க உங்களுக்கு. வெற்றியை தரும் மாலை வெற்றிலை மாலைங்க.